The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. கடும் வெப்பம் என்ற மோசமான தட்பவெப்ப நிலையால் மாங்காய் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் சேலம் பனைமரத்துப்பட்டி பகுதி விவசாயிகள் விளைச்சலை இரட்டிப்பாக்கி லாபம் கண்டுள்ளனர். இதன் பின்னணி என்ன பார்க்கலாம். பொய்த்து போன மழை, கொளுத்தும் கோடை வெயில் என கடும் வெப்பம் நிலவி வருவதால் நடப்பாண்டில் மாங்காய் விளைச்சலில் பெரும் பாதிப்பு நிலவுகிறது. மாம்பழங்களுக்கு பேர் போன சேலம், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பெரும்பாலான தோப்புகளில் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. நிலைமை இப்படி இருக்க சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி விவசாயிகள் முந்தைய ஆண்டுகளை விட 2 மடங்கு விளைச்சல் எடுத்துள்ளனர். ஏக்கருக்கு 3 டன் விளைச்சல் எடுத்த இவர்கள் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் அளித்த தொழில்நுட்பங்களை பின்பற்றி ஏக்கருக்கு 8 டன் அளவுக்கு விளைச்சல் கண்டுள்ளனர். ஆகஸ்ட் செப்டம்பரில் கவாத் பண்ணிடுவோம். கவாத் பண்ணிவிட்டு உரம் வைப்பேன் சார். உரம் எருவு ஒரு 50 கிலோ ஒரு மரத்துக்கு தொழு உரம் வைப்போம். அப்புறம் கூட உரம்லாம் கொடுப்போம். உரம்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சார் நீர் பாய்ச்ச ஆரம்பிப்போம். முன்னாடி நீர் பாய்ச்சினா பூ எடுக்காது சரியா. அதனால் அதுக்கப்புறம் நீர் பாய்ச்சுவோம். அப்போ பூ எடுக்கும்போது ஒரு தடவை மருந்து தெளிப்போம் சார். இருக்கிற நோய் பார்த்துட்டு வேப்பெண்ணெய் அது மாதிரி கலந்து ஒரு இது தெளிப்போம். அதுக்கப்புறம் பூவை எடுத்து வாட்டி அந்த பூ தண்ணி அப்போ தான் தண்ணி விட ஆரம்பிப்போம். அந்த பட்டன் சைஸில் பிஞ்சு வருங்க சார். அந்த பிஞ்சு உதிராமல் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தான் சார் நாங்கள் இந்த NAங்கிறது அந்த மருந்து தெளிப்போங்க சார். அது தெளிச்சிட்டோம்னா நமக்கு ஓரளவுக்கு பிஞ்சே கொட்டுறதில்லை. இந்த நுட்பம்லாம் இவங்க தோட்டக்கலைத்துறையில் அதிகாரி சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் எங்களுக்கு தெரிஞ்சுது. இப்போ அதனால் இப்போ இந்த வருஷம் வரலாகானாத வறட்சி அப்படி இருந்தும் இந்த வருஷம் எனக்கு ஈல்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. மாறுபட்ட தட்ப வெப்பத்தால் மாம்பூக்கள் உதிர்ந்து விடுவதே விளைச்சல் பாதிப்புக்கு காரணம். இதை தடுக்க சொட்டு நீர் பாசனம், தொழு உரம் இடும் முறைகளில் மாற்றம், சரியான தருணங்களில் மருந்து தெளிப்பது என தோட்டக்கலைத்துறையின் வழிகாட்டுதலால் பூ உதிர்தல் தடுக்கப்பட்டுள்ளது. பனமரத்துப்பட்டி வட்டாரத்தில் உள்ள 500 ஏக்கர் தோப்புகளில் கிளிமூக்கு, தோத்தாபுரி வகை மாங்காய்கள் நல்ல விளைச்சல் கண்டுள்ளன. மரத்தினுடைய ட்ரங்க்ல இருந்து தள்ளி 5-6 அடி தள்ளி பேசின் ஃபார்ம் பண்ணி 1/2 அடி ஆழத்துல கொடுத்தோம்னா அங்க ஃபீடர் ரூட்ஸ் இருக்கும். அதனால ஈஸியா எருவை எடுத்துக்கும். இது மாதிரியான தொழில்நுட்பத்தை எல்லாம் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம இலைகளை பாதுகாக்கணும். இலைகளை பாதுகாத்தோம்னா தான் நமக்கு ஃப்ளவரிங் நல்லா கிடைக்குங்க. அதனால அந்த இலைகளை பாதுகாக்கிறதுக்கு, இலைகளை சாப்பிடக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு வேம்பு எண்ணெய், அதாவது அசாடிரக்டின் 1500 ppm 5 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு, அது கூட காப்பராக்சி குளோரைடு, அந்த காப்பராக்சி குளோரைடு 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு இது கலந்து அக்டோபர், நவம்பர் மாதங்களில் மழை காலங்களில் தெளிக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இப்போ ஃப்ளவரிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி நிறுத்திடணும். கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி தண்ணி நிறுத்திடணும். அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்தோம்னா நமக்கு ஃப்ளவரிங் நல்லா ஓப்பன் ஆகும். அது மாதிரியான சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள் அப்பப்போ தேவைப்படக்கூடிய விவசாயிகளுக்கும் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நல்ல விளைச்சல் கண்டுள்ளதால் நேரடியாக ஜூஸ் தொழிற்சாலைக்கே மாங்காய்களை அனுப்பி லாபம் ஈட்டுவதாக பனமரத்துப்பட்டி மா விவசாயிகள் கூறுகின்றனர். இயற்கை எத்தனை சோதனை கொடுத்தாலும் சிந்தனைகளை மாற்றி செயல் வடிவம் கொடுத்தால் எதுவும் சாத்தியம் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் பனமரத்துப்பட்டி மா விவசாயிகள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் செய்தியாளர் மோகன்ராஜ். The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.